என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய கேபி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களே, பெரியவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ரோட்டரி சங்கத்து உறுப்பினர்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்கள், நண்பர்களே, நான் மிகப்படுத்த சொல்ல மாட்டேன். உங்களை யாராவது ஒருத்தர் கொஞ்சம் திறமை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திறமையோட கேபியோட சந்திச்சு அவரு மனசு வச்சிருந்தா நீங்களும் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கலாம். அது அவருடைய டச், மேஜிக் டச். ஒரு விழாவிலே வாலி அவர்கள் சொன்னார்கள், MS விஸ்வநாதன் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால நான் சோத்துக்கு அலைஞ்சேன். MS விஸ்வநாதன் அவர்களை சந்திச்ச பிறகு சோறு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிவாஜி ராவ் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்த்து பயந்தான், வாழ்க்கையை நினைச்சு பயந்தான். பாலச்சந்தர் சார் அவரை சந்திச்ச பிறகு ரஜினிகாந்தா மாறின இந்த சிவாஜியை பார்த்து வாழ்க்கை பயந்தது, வாழ்க்கை பயந்தது ரஜினியை பார்த்து. அது பாலச்சந்தர் சார் அவருடைய டச். சும்மா எடுத்தோ அறிமுகப்படுத்தோ விட்டோன்னு இல்லாம எத்தனையோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால்தான் அவர் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் நல்ல மட்டத்தில் இருக்காங்க. பாலச்சந்தர் சார் அவரை பார்த்தா எனக்கு தோன்றதெல்லாம் ஒன்று, ஒரு பெரிய மகான். அவர்கிட்ட ராதாகிருஷ்ணன் பிரசிடென்ட், அவர் இந்த ராதாகிருஷ்ணன் கேட்கிறாரு, அந்த மகான் கிட்ட புலி சீட்டா எல்லாம் சுத்தி இருக்கும், அவர் சுத்தி இருக்கும், அவருக்கு என்னமோ பயமே இல்லை. அதை பார்த்து கேட்குறாங்க, இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, அப்போ அவருக்கு 130 வயசு, இவ்வளோ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இந்த மிருகங்கள்லாம் இருக்கு, இந்த சக்தி இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு. அவர் என்ன நினைச்சு கேட்கிறாருன்னா, பெரிய யோகம் மந்திரம் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த பெரிய மகான் சொல்றாரு, ஒண்ணுமே கிடையாது, 3 விஷயம்தான், 3 டிசிப்ளின்ஸ், 3 ஒழுக்கங்கள். 1 பிசிக்கல் டிசிப்ளின், 2வது மாரல் டிசிப்ளின், 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். உடம்பை எப்படி வச்சுக்கணும், உன் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும், உன் உடம்புல உனக்கு என்ன நோய் இருக்கு உனக்கு தெரியும், அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. 2வது மாரல் டியூட்டிஸ், உன்னை பெத்த அப்பா அம்மாக்கு நீ என்ன செய்யணும், உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன் சொசைட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு நீ என்ன செய்யணும். ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா செய். 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், நீ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த மதத்துல பிறந்தியோ அதுல எந்த சடங்குகள் இருக்கோ என்ன இருக்கோ அதை கரெக்டா செய். தானா சந்தோஷம் வரும், தானா சக்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 டிசிப்ளினும் சார்கிட்ட நான் பார்க்கிறேன். அதனால்தான் அவருக்கு அவ்வளவு நிம்மதி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பவர். பாலச்சந்தர் சார் அவர்கள், நான் ஆக்சுவலி இங்க பேசணும்னு வரல, அவர் எல்லாரையும் பேசி அவர் புகழ்றத கேட்டு சந்தோஷப்படலான்னு வந்தேன். இங்க பேசும்போது என்னால நானும் பேசணும்னு சொல்லி அப்போதான் நான் அவருடைய மைண்டை ஓபன் பண்ணேன். இப்போ பாலச்சந்தர் சார் அவர்கிட்ட கமலு சொன்னாரு, நாடகம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னாங்க. எனக்கு தோணுது, எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, மதிப்புக்குரிய குருநாதர் கேபி அவர்களே, நீங்க நாடகம் என்கிற தாய் வீட்டில் இருந்தீங்க, சினிமாங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க, சினிமாங்கிற பெண்ணு நல்ல பணம் புகழ் ஆடம்பரம் எல்லாமே. அந்த சினிமாங்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மாமனார் வீட்டில் ரொம்ப நாள் இருந்துட்டீங்க, நிறைய சர்வீஸை செஞ்சீங்க, வேலையோ செஞ்சீங்க, நீங்க தாய் வீட்டை மறந்துட்டீங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது.
நீங்க மாமனார் வீட்டை விட்டு வேண்டாம் சொல்ல வரல, இங்கேயும் இருந்துகிட்டு நீங்க தாய் வீட்டு கொஞ்சம் அந்த டிராமா மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அதுல நானும் ஆக்ட் பண்ற தயாரா இருக்கேன். டெஃபினட்டா கமலும் தயாரா இருப்பாங்க. நாம 2 பேரும் வரும்போது மற்றவங்க வருவாங்க. அதே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆயிடும். நாடகத்துக்கும் உயிர் வரும். நிறைய நடிகர்கள் கிடைப்பாங்க. நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நானும் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஸோ இதை தயவு செஞ்சு நான் அதிக பிரசங்கம் நினைச்சுக்காம நீங்க இதை பத்தி கொஞ்சம் சீரியஸா திங்க் பண்ணணும்னு சொல்லி மிக அருமையாக விழா நடத்திய ராஜேஷ் டிவி அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.